மயிலாடுதுறையில் +2 மாணவியை கர்ப்பமாக்கிய சக மாணவன். என்ன நடந்துச்சு வாங்க விரிவா பார்க்கலாம். நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா, தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்கள உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு இது போன்ற நியூஸ்ல ஆர்வம் இருந்தா, மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, உங்களுடைய ஆதரவ நம்ம சேனலுக்கு தெரிவிங்க. மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு பள்ளியில் +2 படிக்கும் 16 வயது மாணவனுக்கு, அதே பகுதியில் படிக்கும் 16 வயது மாணவிக்கும் இடையே வகுப்பறையில் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியிருக்கு. மாணவனும் மாணவியும் கடந்த ஒரு ஆண்டாக ஒருவரை ஒருவர் காதலித்து வந்தனர். மேலும் அவர்கள் அடிக்கடி தனிமையில் சந்தித்துள்ளனர். இதனால் மாணவி கர்ப்பமாக உள்ளார். இப்போது சக மாணவன் காதல் காரணமாக வாழ்க்கையை தொலைத்து போக்சோவில் உள்ளே போயிருக்கிறார். இன்றைக்கு பருவ காதலில் விழும் மாணவ மாணவிகள் அதனால் வாழ்க்கையே தொலைத்து விடுகிறார்கள். அழகான பையன், ஸ்டைலான பைக், டிரைவிங், பின்னாலேயே சுற்றுவது போன்ற தகுதி இருந்தாலே சில 2K கிட்ஸ் மாணவிகள் காதலிக்க தொடங்குகிறார்கள். அந்த காதல் கடைசியில் இருவருக்கும் இடையே உறவில் முடிகிறது. இதனால் கர்ப்பமாகும் மாணவி குழந்தை பெற்றுக்கொண்டு, அதனால் எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று பெற்றோர் ஆசைப்படுகிறார்களோ, அத்தனையும் கிடைக்காமல் வாழ்க்கையை தொலைக்கிறார்கள். அதேபோல் கர்ப்பமாக்கிய சக மாணவனும் எதிர்காலம் பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் காதல்தான் உலகில் எல்லாம் என்று நினைத்து சுற்றி கடைசியில் கம்பி எண்ணி வாழ்க்கையை தொலைக்கிறார். இதை அறிந்து தான் பருவ காதல் விவகாரத்தில் சட்டங்களை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றமே உத்தரவிட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பருவ காதலால் வாழ்க்கையை தொலைத்த மாணவன் மாணவிகளை பற்றி பார்ப்போம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு அரசு பள்ளி +2 படிக்கும் 16 வயது மாணவனுக்கும் அதே வகுப்பில் படிக்கும் 16 வயது மாணவிக்கும் இடையே வகுப்பறையில் பழக்கம் ஏற்பட்டது. இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியது. மாணவனும் மாணவியும் கடந்த ஒரு ஆண்டாக ஒருவரை ஒருவர் காதலித்து வந்தனர். மேலும் அவர்கள் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் மாணவிக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. இதனால் மாணவியின் பெற்றோர்கள் அவரை சிகிச்சைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. அங்கு மாணவியை பரிசோதனை செய்த டாக்டர்கள் மாணவி 6 மாத கர்ப்பமாக இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இதை அறிந்த அவருடைய பெற்றோர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. இது குறித்து தகவல் அறிந்து மயிலாடுதுறை அனைத்து மகளிர் போலீசார் மற்றும் மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர்கள் நேரில் சென்று மாணவியிடம் விசாரணை நடத்தியிருக்காங்க. விசாரணையில் மாணவியின் கர்ப்பத்துக்கு அவருடன் படிக்கும் சக மாணவன்தான் காரணம் என தெரிய வந்திருக்கு. இது குறித்து மாணவி அளித்த புகாரின் பேரில் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து மாணவனை கைது செய்தனர். பின்னர் கைது செய்யப்பட்ட மாணவனை மயிலாடுதுறை கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு தஞ்சை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. மாணவர்கள் காதல் விவகாரத்தில் ஈர்க்கப்பட்டது குறித்து தெரிந்தால் பெற்றோர்கள் கவனமாக கையாள வேண்டும். இனக்கவர்ச்சியால் வரும் ஈர்ப்பை காதல் என்று நம்பி ஏமாறுவதை தடுக்க பெற்றோர்தான் பிள்ளைகளுடன் நட்புடன் பழக வேண்டும். வெளிப்படையாக பிள்ளைகள் தங்களிடம் சொல்லும் அளவிற்கு அவர்களை அணுக வேண்டும். இல்லாவிட்டால் காதல், கல்யாணம், கர்ப்பம் என்று வாழ்க்கையை சிக்கலான நிலையை அடைந்த பின்னரே தெரிவிப்பார்கள். பல இடங்களில் சிக்கலை பார்க்கும் பெற்றோர் ஆசிரியர்களிடையே அணுகுமுறையில் மாற்றம் வேண்டும் என்பதையே உணர்த்துகிறது. மேலும் இந்த சம்பவம் அப்பகுதியில் உள்ள பள்ளி வட்டாரத்தின் மக்களிடையே மிகவும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க.